Welcome to RSR Max. Integration, one of the viral sums. When they without substitution இல்லாத மெத்தட் போட்டுருக்காங்க. Therefore, evaluate integral 1 by 1 minus tan x into dx. நம்ம tan x ஓட வேல்யூ sin x by cos x முதல் வீடியோவில் பார்த்துருக்கோம். tan x ஓட வேல்யூ sin x by cos x trigonometry வேல்யூ. மாதிரி cot x இருந்தால் cos by sin. போன சம்மில் வந்து cot x இருந்துச்சு, இப்போ இந்த சம்மில் வந்து sin tan x. Evaluate integral 1 by 1 minus tan x into dx. இந்த integral இந்த tan x எடுத்துட்டு sin x by cos x போட்டலாம். Then அடுத்த ஸ்டெப் as usual the cross multiplication. cos x into 1 minus cos x by cos x போட்டாச்சு. டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன், therefore இந்த cos x வந்து மேலே போயிடும், நியூமரேட்டருக்கு போயிடும். therefore cos x இங்கே போட்டாச்சு. now இந்த cos x அப்படியே வச்சுருக்கோம். ஒரு 2 இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு 2 இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக 1/2 வெளில போட்டோம். இந்த 2 cos x மாறிட்டு இங்கே 2 ஆக்சுவலாக வெறும் cos x தான் இருக்குது. நம்ம இந்த 2 டைம்ஸ் கொண்டு வரதுக்காக ஏன் இங்கே 2 கொண்டு வரதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் பார்த்தா புரியும். therefore இங்கே 2 இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இங்கே 1/2 போட்டுக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. therefore இந்த 2 cos x எப்படி எழுதலாம்னா cos x plus cos x அதை அப்படியே போட்டுருவோம். 2 டைம்ஸ் cos x cos x plus cos x into dx போட்டுருவோம். இந்த ஹாஃப் வந்து காமனாக இருக்குது. now half into cos x plus cos x. இப்போ அந்த லாஸ்ட் சம்மில் போட்ட மாதிரி ஒரு sin x இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு மைனஸ் sin x இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். cos x plus cos x as it is plus sin x minus sin x divided by cos x minus sin x அப்படி இருக்குது. now இதில் வந்து இப்போ குரூப்பிங் பண்ணுறோம். இந்த cos x இந்த மைனஸ் sin x அதை இங்கே போட்டு மீதி உள்ள cos x plus sin x போடணும். அது எப்படி இங்கே போட்டுருக்கோம் அப்படின்னா இதுக்கு கேட்கலாம் முதல்ல பார்த்துங்க. cos x minus sin x இங்கே வந்துட்டு கீழே cos x minus sin x போட்டாச்சு, இன்டெகிரலில் பிரிச்சாச்சு இன்ட்டு dx. இந்த அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா cos x plus sin x இருக்குது. இந்த ப்ளஸ் cos x plus sin x எப்படி பண்ணுறோம்னா மைனஸை போட்டு எல்லாம் மைனஸ் ஆக்கிடும். இந்த ஃபுல்லாக உள்ள மைனஸையும் இங்கேயே மல்டிப்ளை பண்ணோம்னா திருப்பி அந்த ப்ளஸ்ஸே வந்துடும். ஏன் அப்படி பண்ணோம்னா டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த நியூமரேட்டர் கிடைக்கணும். அப்படி வரும்போது அங்கே ஒரு மைனஸ் தேவைப்படும். அதனால் இதை இப்போயே அட்ஜஸ்ட் பண்ணிடும். இந்த இடத்துல வந்து இந்த sin x cos x plus sin x டோட்டலாக மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்கே ஒரு மைனஸை போட்டுரும். இப்போ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் பண்ணி அதே கரெக்டாக வந்துடும். அப்போ therefore இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆஃப் இன்ட்டு இன்டெகிரல் இந்த dx மட்டும் பாக்கி இருக்கும். இங்கே வந்து இந்த மைனஸ் வெளில எடுத்துடலாம். இந்த மைனஸ் sin x இங்கே ஒரு மைனஸ் cos x மேலே இருக்குது, கீழே cos x மைனஸ் sin x. இப்போ இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கான்னு பாருங்களேன். இந்த cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, இங்கே உள்ள மைனஸ் அப்படியே இருக்குது. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x அப்போ கிடைச்சிருக்கு. therefore இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த நியூமரேட்டர் கிடைச்சிது. therefore இந்த இன்டெகிரலுக்கான ஆன்சர் வந்து லாகரிதம் ஆஃப் டினாமினேட்டர். therefore அது எப்படி போட்டுக்கணும்னா ஆஃப் இன்ட்டு இந்த ஆஃப் வந்து காமன் டு போத் இன்டெகிரல்ஸ். இன்டெகிரல் dxோட வேல்யூ x. இந்த இன்டெகிரலுக்கான ஆன்சர் வந்து லாகரிதம் ஆஃப் டினாமினேட்டர் லாக் ஆஃப் cos x minus sin x மாடுலஸில் போட்டோம், ஏன்னா நெகட்டிவ் வரக்கூடாது, ப்ளஸ் c. therefore multiply both the terms by half into x by 2 half into this number போட்டு ஆன்சர் முடிச்சிட்டோம். இந்த செகண்ட் பார்ட் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணி போடலாம். டேரக்ட் மெத்தட்லேயும் லாக் வச்சு போடலாம். இப்போ நம்ம வந்து நான் இப்படி இதை வச்சு போட்டிருக்கோம். இது ஒரு மெத்தட் கிளியராக பார்த்துங்க என்னன்ட்டு ஒன்றும் இது இல்லை. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிச்சின்னா அந்த இன்டெகிரலோட ஆன்சர் லாகரிதம் ஆஃப் டினாமினேட்டர் அதை கரெக்டாக பார்த்து வச்சுங்க. இது வந்து இந்த சப்ஸ்டியூஷன் வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். இந்த 2ஆல் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குல்ல, இங்கே போட்டிருக்கோம்ல, இந்த 2ஆல் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே ஒரு 2 இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்கே ஒரு ஹாஃப்னு போகிறோம்ல, அது ஒரு ப்ளஸ் sin x மைனஸ் sin x இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல, அது இதெல்லாம் வந்து இன்டெகிரேஷனில் வந்து சம் ஃபார்முலா மெத்தட்ஸ். அதனால் யூ லேர்ன் தட் இன்டெகிரேஷனில் வந்து ஒவ்வொரு சம்மும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். therefore இங்கே வந்து நிறைய சம்ஸ் போட்டு எல்லாரும் ஒரு காமன் ஐடியா வந்தால் தான் எந்த சம் கொடுத்தாலும் நீங்கள் இன்றைக்கி அட்டெண்ட் இட். therefore இது வீடியோவில் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. if there is any mistake or any correction please put it in the comment. I will just recall you. therefore subscribe RSR Max, like, share and comment. நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வெக்கேஷன் பண்ணி திருப்பி ஆரம்பிக்கும் போது 12th செகண்ட் வால்யூம் ஆரம்பிப்பாங்க. அது எல்லாமே இன்டெகிரேஷன் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அது இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வரணும் வரிசையாக போட்டுட்ருக்கேன். therefore you can revert it later. therefore subscribe RSR Max, like, share and comment. Thank you.